வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் கதை ஒரு இளம் மாணவனின் ஞான தேடலை பற்றியது. மலைப்பகுதியில் காலை நேரம், பைன் மரங்களின் இடையே பறவைகளின் கீச்சொலி. ரிகு என்ற இளம் மாணவன் காலை 7 மணிக்கே கோயில் பணிகளில் ஈடுபட்டிருந்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு கேள்வி தொடர்ந்து அலைமோதிக் கொண்டிருந்தது. அவனது குரு அஞ்சு ஒரு ஞானி. அவரிடம் ரிகு சென்ற போது அவர் சொன்ன வார்த்தைகள் மிக ஆழமானவை. ஆசை வந்தால் அதே இடத்தில் நிற்காதே, முன்னேறு. ஆனால் பழையதாக மாறும்போது விட்டுவிடத் தெரிய வேண்டும். மலைக்காட்டில் நடந்து செல்லும் போது அஞ்சு ரிகுவுக்கு கற்றுத் தந்தார். அறிவு என்பது வெறும் புத்தகங்கள் அல்ல, அது நீரோடை போல தெளிவானது, சுத்தமானது. நீர்நிலையின் அருகே அமர்ந்து அஞ்சு கற்பித்தார். உன் மனதை ஒரு தூய குடம் போல வைத்திரு, அப்போதுதான் உண்மையான ஞானம் உள்ளே நிரம்பும். இந்த அற்புதமான பயணத்தில ரிகு கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம், அறிவு வேறு, ஞானம் வேறு. அறிவு புத்தகங்களில் இருக்கலாம், ஆனால் ஞானம் அனுபவத்தில் பிறக்கிறது. நண்பர்களே, இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கும் பிடித்திருந்தால் தயவு செய்து எங்கள் சேனலை பின்தொடருங்கள். மேலும் இதோ போன்ற ஆன்மீக கதைகளுக்கு என வீடியோவை லைக் செய்து உங்கள் கருத்துக்களையும் பகிருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.